ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோவில் புளியோதரை. அதாவது டெம்பிள் சைடில் இருக்கிற புளியோதரைலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி அழகாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அதுக்கான புளியோதரை தொக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். முதல்ல கடாயில் ஒரு 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு தேவையான அளவு ஒரு பொடி கடுகு சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி, உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அதை வணக்கி விடுங்க. அது பார்த்திங்கன்னா பொரியணும், பொன்னிறமாக பொரியணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி காஞ்ச மிளகா. ஸோ இதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொன்னிறமாக வறுக்கிறோம். பொதுவாக புளியோதரைனாலே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா? இதுக்கு புளி ரொம்ப முக்கியம். 3/4 கிலோ புளி எடுத்து அதோட கொட்டை தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு, கெட்டியாகவும் கரைக்கக்கூடாது, தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக கரைச்சி நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் இது பண்ணுறோம். இதுக்கு நம்ம சில்லி பவுட்ரு போடணும். நான் மிரஞ்சன் மசாலான்னு நடத்திட்டுருக்கேன். ஸோ என்கிட்ட 24 பொடி வகைகள் இருக்குது. சாதம் கலர்ற சாதத்தில் போட்டு ப்ளைனாக கலரி தாளிப்பு மட்டும் எடுத்து கொடுக்க மாதிரி. இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்க்குறேன் இல்லைங்களா? 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. இது எல்லாமே என்னோடய பிராண்டை தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். அதனால தான் அந்த பேக்கெட்டோட கவரையும் நான் காமிக்கிறேன். நம்மக்கிட்ட தொக்கு ஐட்டமும் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பொடி ஐட்டமும் கிடைக்குது, கருப்பட்டி கிடைக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ என்னோடய நம்பரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் எல்ஜி டப்பாவில் ஒரு 50 கிராம் சேர்க்குறேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். உப்பு ஒரு 3 ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு, அதை சேர்த்துருக்கேன். இதை கலக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா அடிப்பிடிக்காமல் வணக்கி விடணும். இதோட ஸ்பெஷல் என்னென்னா, நல்லா கொதி கொஞ்சம் பாதியாக அது ஆடினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், 2 பொடி, பெரிய கைப்பொடியில் சின்ன பொடி 2 பொடி வெல்லம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த பொடி வெல்லம் போடும்போது என்னென்னா புளிப்பு, காரம், இனிப்பு. ஸோ இந்த சுவை ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வரைக்கும் வணக்க போகிறோம். இதில் ஒரு மெயின் திங் என்னென்னா, புளியோதரைக்கு மசாலா அரைக்கணும் இல்லையா? அந்த மசாலா பவுட்ரு நான் ஆல்ரெடி புளியோதரை பவுட்ராகவே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தொக்கு கேட்டாங்க, தொக்குக்காக நான் இதை ரெடி பண்ணுறேன். இப்போ புளியோதரை பொடி பார்த்திங்களே, இது என்னோடய பிராண்டு. இதை வெறும் சாதத்தில், சுட சாதத்தில் கிளறி தாளிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போ இவங்க தொக்கு கேட்டாங்க இல்லைங்களா? அதனால் நான் புளியோதரைக்கு தேவையான கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் முன்னாடியே வறுத்து அரைச்சி தான் அதை பேக் பண்ணியிருக்கேன். புளியோடு புளியும் சேர்த்துருக்கும். அந்த பேக்கெட்டு தான் 2 பேக்கெட் இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் விட்டுருக்கேன். பார்க்கவே மணமாகவும் வாசனையாகவும் அள்ளுதுங்க அப்படியே. இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இது ஆர்டர் கேட்டவங்களுக்காக நான் பண்ணி கொடுத்தேன். நியர்பை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணலான்னு உங்கள்கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதை எடுத்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். உங்களுக்கு டெலிவரி எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுக்குறேன். டேஸ்ட்டும் சுவையும் 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாத அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, கலர்ஸ் கிடையாது. இந்த தொக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும், டெம்பிள் சைடு வேறு எங்கே விசிட் பண்ண போனாலும் நம்ம கிளறி எடுத்துகிட்டு போகலாங்க. தேங்க்யூங்க.